ஆட்சியர் உள்ளிட்ட இந்த அரங்கிற்கு நமது பள்ளியின் சார்பாக என்பவர் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்று குடற்புழு நீங்க நாளுக்கு இந்த மாத்திரைகளை நமது மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு நமது ஆட்சியர் வழங்க இருப்பதால் முதலில் நமது ஆட்சியர் அவர்களை நமது பள்ளியின் சார்பாக வருக என்பதை வரவேற்பதில் ஒரு பள்ளி மாவட்ட மருத்துவ அதிகாரி உட்பட்ட இந்த மருத்துவத்துறையையும் நமது பள்ளியின் சார்பாக வருக என வரவேற்பதில் நமது பள்ளி பெருமை மரியாதைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பொன்னாடை பத்திரிகை அவர்களுக்கு வட்டார மருத்துவர் அவர்களுக்கு நிகழ்ச்சியை குத்துவிளக்கில் துவக்கி வைக்குமாறு நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களை நமது துறையின் சார்பாக அடுத்ததாக திட்ட விளக்குரையாற்றுவதற்காக மரியாதைக்குரிய மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு தேச குடற்புழு நீக்க நாளை வருகை புரிந்து நம்ம தலைமை ஏற்றுள்ள நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து மருத்துவ அலுவலர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் லாஸ்ட் டைம் இப்போ உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும். என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு இந்த மாத்திரை எதுக்காக கொடுக்குறோம், இது எதுக்கு ஒரு தேசிய நாளாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா இந்த புழுக்கள் 4 டைப் ஆஃப் புழுக்கள் சொன்னாங்க இல்லையா, அது எப்படி இருக்குன்னா நம்மளோட உடலில் இருக்கும், ப்ளஸ் நாய் பூனை அந்த மாதிரி இருக்கிற விலங்குகள்கிட்டையும் இருக்கும். இது என்ன ஆகும்னா மலம் கழிக்கும் போது ஓப்பனில் போய் நம்ம மலம் கழிக்கும் போது அதில் நம்ம மண்ணில் கலந்துரும். ஸோ அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம எல்லாம் கை கழுவணும்னு உங்களுக்கு எப்படி கழுவணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. கைகளை நல்லா சுத்தமாக கழுவணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கழுவணும், டாய்லெட் போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்ததுக்கப்புறமும் கழுவணும். நம்ம எப்போவுமே கைகளை சுத்தமாக கழுவணும். அது மாதிரி நகங்களை நல்லா வெட்டிடணும். ஏன்னா அதுக்குள்ளேயும் நமக்கு இந்த அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது உள்ளே போயிடும். சரியா, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இந்த புழு என்ன செய்யணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ளே போய் குடலில் ஒட்டிக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அதுலேருந்து ப்ளீட் ஆகிட்டு அதுலேருந்து என்ன ஆகுனா ரத்த சோகை வரும். ரத்த சோகை வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், சோர்வாக இருக்கும், டயர்டாக இருக்கும், சரியாக படிக்க முடியாது. ஏன்னா அதுதான் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸாக இருந்தால் தான் நமக்கு ஆக்சிஜன் சப்ளை உடம்பு ஃபுல்லாக போக முடியும். சரிங்களா, அதே மாதிரி நான் காலை வந்தோடனே உங்களுக்கு கேட்டேன், ஏன் எல்லாருமே செப்பல் போடாமல் இருக்கீங்கன்னு. ஏன்னா அது ஹூக் வாம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா நல்லா இன்டாக்ட் ஸ்கின் இருந்தால் கூட அது வழியாக உள்ளே புரிந்து போயிடும். ஏன்னா நம்ம மண்ணில் தான் அந்த மலங்கள் எல்லாம் இருக்கும். சரியா, அதில் அந்த புழு இருக்கும், எக் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரியா, அது கால் வழியாக உள்ளே போய் குடலுக்கு போயிடும். ஸோ இதுவும் ஒரு வகையாக அதுக்காக நமக்கு ஸ்லிப்பர்ஸ் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி காய்கறிகளும் கீரையும் சமைக்கும் போது நல்லா கழுவிட்டு நல்லா சமைக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணி, இப்போ இந்த மழை மழைலாம் வரும்போது ஏதாவது போய் கண்டாமினேஷன் ஆகும், தண்ணியில் போயிட்டு கலந்துரும். பைப் லீக்கேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கேயும் அந்த தண்ணி கெட்டு போயிடும். அதனால் நான் அதெல்லாம் சரி பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும்
என்ன செய்யணும்னா அந்த தண்ணியெல்லாம் காய வச்சு தண்ணியே குடிக்கணும். பச்சை தண்ணி அப்படியே எடுத்து கிணறுல இருந்தோ ஆற்றுல இருந்தோ ஏரியில இருந்தோ எடுத்து அப்படியே நம்ம வந்து குடிக்கக்கூடாது. சரியா? நிறைய பேர் குளிப்பீங்க, அப்படியே தண்ணியும் குடிப்பீங்க ஏரியிலலாம், அதையும் அப்படி பண்ணக்கூடாது. சரியா? இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா இந்த மாத்திரை சாப்பிட்றது வந்து ஆல்ரெடி நம்ம உள்ளே இருக்கிறது அழிக்கிறதுக்கு தான். திரும்ப அது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா இதை வந்து நம்ம பண்ணணும். சரிங்களா? பண்ணாதான் வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இது குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி அதிகமாக இருக்குது. ஏன்னா ரத்த சோகை பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்ந்த அடலசன்ட் கேர்ள்ஸ் 55 விழுக்காடு வந்து நமக்கு ரத்த சோகை இருக்குது. சரியா? அதுக்காக தான் வந்து நம்ம இது வந்து கொடுக்குறாங்க. நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து நேரில் வந்து இது வழங்குறதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுதான் முக்கியமாக. அது போக நம்ம வீக்லி அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. வியாழக்கிழமை தோறும் ஸ்கூலில் கொடுத்துட்ருக்கோம். அதையும் வந்து நீங்கள் சாப்பிடணும். இது வந்து இந்த இவ்வளோ சாப்பிட்டுமே பார்த்தீங்கன்னா 55 பேருக்கு வந்து இப்போ ஹீமோகுளோபின் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து குறைபாடு இருக்க தான் செய்யுது. இப்போ என்ன செய்யணும், நீங்கள் நல்லா சத்தானதாக சாப்பிடணும். ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஃபுட்டெல்லாம் நல்ல ஃபுட்டாக முருங்கைக்கீரை இருக்குல்ல, முருங்கைக்கீரை அதெல்லாம் நல்லா சாப்பிட்டா, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், சரியா, கருப்பு திராட்சை இதெல்லாம் சாப்பிடாம நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிடக்கூடாது. சரியா? இதெல்லாம் சாப்பிட்டாலே ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. மரியாதை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு. அனைவருக்கும் காலை வணக்கம். மதிப்புக்குரிய மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்கள், மதிப்புக்குரிய வட்டார சுகாதார அலுவலர்கள், மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர், மதிப்புக்குரிய பிஓ, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், ஐசிடிஎஸ் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்கள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்ம இந்த ஸ்கூலில் பட்டப்போது இந்த ஸ்கூலில் தேசிய குடற்புழு நீக்கம் டே, அதில் என்னென்ன பண்ணணும், எதுக்காக டேப்லெட் சாப்பிட்டணும், அதில் என்னென்ன நமக்குன்னா நம்ம டிஹெச்ஓ மேடமும் மருத்துவர்கள் அருமையாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா படிக்கணும் இல்லையா? நல்லா படிக்கணும்னு என்ன வேணுமோ? எனர்ஜி வேணுமா என்ன வேணுமோ? நல்லா சாப்பிடணும். கரெக்டாக நல்லா சாப்பிடணும், நல்லா விளையாடணும். அது கூட நீங்கள் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி புழுகள் இருந்தாங்கன்னா அது நமக்கு அஃபெக்ட் பண்ணுமா இல்லையா? அதனால தான் இந்த டேப்லெட். அதனால தான் வருஷத்தில் 2 நாள் 2 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணி எல்லா ஸ்கூல் பசங்களுக்கு 1 to 19 years பசங்களுக்கு கவர்மெண்ட்டை சப்ளை பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? இப்போ நம்ம மாவட்டத்தில் மொத்தமாக அரௌண்ட் 5,78,000 இந்த மக்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த டேப்லெட் கொடுத்துட்ருக்கோம். இதே போல் கவர்மெண்ட் இப்போ பாருங்கள், எல்லா பசங்களுக்கு ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ஃப்ரீ யூனிஃபார்மோ, புக்ஸோ, காலை உணவு திட்டமோ, மத்தியம் 100 மீல்ஸோ, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்கன்னா ஸ்காலர்ஷிப், புதுமை பெண் ஸ்கீம், தமிழ் புதுவன் ஸ்கீம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் இன்னொன்று ஃபியூச்சரில் படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ 10th பாஸ் ஆகி 12th பாஸ் ஆகி நீட்டில் போகிறீங்கன்னா 7.5% ரிசர்வேஷனும். இதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்ம இந்த கவர்மெண்ட் அரசு பள்ளிகளில் படிக்கிற பசங்களுக்காக நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும். தேங்க்யூ. வருடத்திற்கு இருமுறை குடற்புழு நீக்க மாத்திரை உட்கொள்வதன் மூலம் உருண்டைப்புழு, சாட்டைப்புழு, கொக்கிப்புழு, தொற்றினை ஒழிக்க முடியும் என்று அறிவேன். குடற்புழு நீக்க மாத்திரை உட்கொள்வதால் உடல் வளர்ச்சி, அறிவுதிறன், நோய் தொற்றிற்கான எதிர்ப்பு சக்தி ஆகியவை அதிகரிக்கும் என்பதை நன்கு அறிவேன். நானும் எனது சுற்றத்தினரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம்.
என்றும் சுகாதார கழிவறையை பயன்படுத்துவோம் என்றும் சாப்பிடும் முன்னும் பின்னும் கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவுவோம் என்றும் பிறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம் என்றும் உறுதி கூறுகிறேன். உடற்புழு நீக்க மாத்திரை உட்கொள்வதன் மூலம் உடற்புழு தொற்றில்லா இரத்த சோகை இல்லா தமிழ்நாடு உருவாக ஒத்துழைப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். பள்ளி மாணவர்களுக்கு மாத்திரை வழங்கி நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அவர்களே. போடுறியா? போடுறியா? எல்லாரும் உட்காருங்க. கொஞ்சம் சார் கிளம்பவும் நம்ம மாத்திரை எல்லாரும் கொடுத்துக்கலாம். இப்ப நன்றி உரை வழங்குமாறு நமது வட்டார மருத்துவ அவர்களுக்கு. அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த தேசிய குடற்புழு நீக்க நாள் நம்ம ஆகஸ்ட்டில் செலிப்ரேட் பண்ணுற இந்த விழாவிற்கு புத்துவிலக்கு கேட்டு துவக்கி வைத்து மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கிய நம்ம மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த எங்கள் மாவட்ட சுகாதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்ய உதவிய தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு எங்கள் வட்டாரத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.